Hi viewers, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா சோனி தரப்புல இருந்து ஃபிளாக்ஷிப் போன் வரப்போகுது. அத பத்தி இப்ப டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் தங்களோட 2 டேப லான்ச் பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்டா நடைபெற்ற லான்ச் ஈவென்ட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஃபுல் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம HMD தரப்புல இருந்து 2 போனை இந்தியாவுல லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் டெக் இன்ஃபர்மேஷனை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மள டாக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் HMD தரப்புல இருந்து 2 போன் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கேட்டீங்கன்னா HMD 130 மியூசிக் மற்றும் 150 மியூசிக்ன்ற மாதிரி 2 போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 போனும் ஒரு கீபோர்டு போன். இந்த 2 போன்லயே அப்படி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 போனும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய போன்ஸ் தான் கேட்டீங்கன்னா பட்டன் போன்ஸ். அது மட்டும் இல்லாம மியூசிக் லவ் பண்றவங்களுக்கு, இந்த மியூசிக் பிடிக்கின்றவங்களுக்கு இந்த போன் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கடந்த மாதமே வந்து MWC நடைபெற்ற பார்சிலோனால நடைபெற்ற MWC ஷோகேஸ் பண்ணாங்க இந்த 2 போனும். இந்த 2 போனும் இப்ப அபிஷியலா இந்தியாவுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த 2 போன்ல அப்படி என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். 2 போன்லயும் பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2.4 இன்ச் கொண்ட QVGA டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல பாத்தீங்கன்னா S30 பிளஸ்ன்ற ஒரு ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. RTOS ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா 8 MB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. 32 GB எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்க மெமரி கார்டு மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 2 போன்லயும் 2500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 34 டேஸ் வரைக்கும் அது வந்து ஸ்டாண்ட் பை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து QGVA கேமரா கொடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு போன் மட்டும்தான், அதாவது HMD மியூசிக் 150 மட்டும்தான் கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து 2G சப்போர்ட் பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம ப்ளூடூத்தோட 5.0 இருக்கு. அது மட்டும் இல்லாம டைப் சி இருக்கு. இது வந்து பிரைஸ் அண்ட் அவைலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து HMD 130 பொறுத்த வரைக்கும் மியூசிக் 130 பொறுத்த வரைக்கும் 1899 ரூபாய்க்கு, HMD 150 மியூசிக் பொறுத்த வரைக்கும் 2399 ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க. இந்த HMD 150ல நீங்க UPI எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இப்ப அவங்க ஷோகேஸ் பண்ணும்போது ஷோகேஸ் பண்ணி காமிச்சாங்க. இது வந்து HMD அபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். மற்ற ரீட்டைல் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். ஒரு கீபோர்ட் போன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா HMD தரப்புல இந்த ஆப்ஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இது எல்லாருமே எதிர்பார்த்ததுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா சோனியோட நெக்ஸ்ட் ஃபிளாக்ஷிப் போனோட ரெண்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சோனி இந்தியாவுல போன்ஸ் சேல்ஸ் பண்ணலனாலும் குளோபலா சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால சில பேர் சோனி போன்ஸ் மேல இன்னும் கிரேஸ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சோனி போன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க தங்களோட எக்ஸ்பீரியா சீரியஸ்ல எக்ஸ்பீரியா 1 Mark 7 இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ரெண்டர் கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபிளாக்ஷிப் போன்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. எந்த ஃபிளாக்ஷிப் போன்லயும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா இவங்க இன்னும் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கங்க. ஆனா இந்த போனை பார்க்கும்போது ரெண்டர் டிசைன்ஸை பார்க்கும்போது பேக்ல வந்து 3 கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும்போது 3 கேமராவும் வெர்டிகல் ஷேப்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன் ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்கன்னா டாப்லயும் கொஞ்சம் பாட்டத்துலயும் கொஞ்சம் பெசில்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம டாப் ஆஃப் த பெசில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போ அதோட ஸ்பெசிபிகேஷன் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோனி எக்ஸ்பீரியா 1 Mark 7 பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச் கூட OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. எல்லாமே 1.5K 2Kன்ற மாதிரி ரெசல்யூஷன் போயிட்டு இருக்குல. சோனி மட்டுமே வேற லெவல் 4K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Elite வரும்போது RAM and ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 12GB RAM 256, 12GB RAM 512, 16:256, அதுக்கப்புறம் 16:512ன்ற மாதிரி வரும்போது பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5500 mAh கொண்ட 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 48 மெயின் MP கேமரா, எல்லாமே வந்து சோனி கேமரா தான். சோனி மொபைல் சோனி கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. 48 MP மெயின் கேமரா வித் OIS ஓட வரும்போது செகண்டரி கேமரா 12 MP வரப்போகுது அல்ட்ரா வைட். அதுக்கப்புறம் இன்னொரு 12 MP பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ கேமரா வரும்போது 3x ஆப்டிகல் ஜூமோட. அதுக்கப்புறம் 12 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருங்க. Android 15 வருது. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷனை பார்த்துச்சு. இதோட ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க IP6869 கொடுத்துருக்காங்க. லான்ச் டீடைல் எப்பன்னு கேட்டீங்கன்னா இது குளோபலா எப்ப இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மே மாசம் இருக்குன்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. பிரைஸை பொறுத்த வரைக்கும் $1399 கொடுத்துருக்காங்க. இதுவே இந்திய மதிப்புல கன்வெர்ட் பண்ணா 1,19,500. அது யூரோ மதிப்புல கன்வெர்ட் பண்ணா இதெல்லாம் அப்ராக்சிமேட்ல தான். US மதிப்புல மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த பிரைஸ் வரும்ன்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம €1293 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்தியாவில் யூஎஸ்ல இருந்து வர்றவங்க இந்தியாவில் தெரிஞ்சவங்க இருந்தா சொல்லி நீங்க வேணா வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல போனா இருக்கும் சோனி தரப்புல இருந்து.
அடுத்து என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா ஸ்னாப் டிராகன் தரப்புல இருந்து நேத்தி ஒரு லான்ச் ஈவென்ட் நடந்துச்சு. இந்த நைட்டு லான்ச் ஈவென்ட் நடந்துச்சு. இந்த லான்ச் ஈவென்ட் சைனால நடந்துச்சு. இந்த லான்ச் ஈவென்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, ஸ்னாப் டிராகன் தங்களோட அடுத்த மொபைல் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்னாப் டிராகன் 8s Lite 8s Gen 4 நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணி 8s Gen 4 லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த லான்ச் ஈவென்ட் சைனால நடைபெற்ற லான்ச் ஈவென்ட்ல 8s Gen 4 என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குவாட் கோர் ப்ராசஸரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தரப்போகுது. குறிப்பா சொல்ல போனா இது வந்து 8s Gen 4 ப்ராசஸர் எப்படி இருக்க போது கேட்டீங்கன்னா 8 Gen 3 யோடயும் அப்கிரேட் ஆகும், 8s Gen 3 யோடயும் அப்கிரேட் ஆகும். ஆனா 8s Lite ஓடயே கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது 3 நானோமீட்டர் ப்ராசஸரா இருந்தாலும் 8s Gen 4 பாத்தீங்கன்னா 4 நானோமீட்டர் ப்ராசஸர், 8 Lite 3 நானோமீட்டர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா முந்திர ஜெனரேஷனான அவங்களோட முந்திர ஜெனரேஷனான 8s Gen 4 எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது முந்திர ஜெனரேஷனோட எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா அது குறிப்பா சொல்லணும்னா 8s Gen 3 யோட 31% வந்து பெட்டர் CPU பர்ஃபார்மன்ஸ், 49% பெட்டர் GPU பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 4.4% பெட்டர் AI பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது 4K ரெசல்யூஷனோட கேமிங் சப்போர்ட்லாம் கொடுக்கும்போது ரே ட்ரேசிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கேமரா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கைரோ CPU கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3.2 GHz வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா Qualcomm 8s Gen 4 பாத்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம இது WQHD+ டிஸ்ப்ளே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம ஃபோல்ட் அண்ட் ஃபிளிப்க்கு எக்ஸ்டர்னல் டிஸ்ப்ளே கூட 4K ரெசல்யூஷன்ல கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து ரே ட்ரேசிங் கேமிங் இருக்கு, HDR கேமிங் இருக்கு, HDR 10 சப்போர்ட் இருக்கும், HDR 10+ சப்போர்ட் இருக்க போது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது Wi-Fi 7 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. Bluetooth லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போ 5.4 இருக்கு, 6.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் GPS இருக்கு, 5G மோடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஸ்பீடு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 4.2 Gbps வரைக்கும் இருக்க போது டவுன்லோட் ஸ்பீடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கேமரா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல இருக்கிறது 200 MP கேமரா, ஆனா இது சப்போர்ட் பண்ண போறது 320 MP கேமரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8K ரெசல்யூஷன்ல HDR வீடியோ 60 FPS ல ஷூட் பண்ணலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டான உள்ள LPDDR5X RAM UFS 4.0 சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம Qualcomm அவங்களோட 5.0 குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல வந்து எந்தெந்த போன் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா Snapdragon 8s Gen 4 ல எக்ஸ்பெக்ட் பண்ற போன் என்னன்னு கேட்டீங்கன்னா iQOO Z10 Pro, அதுக்கப்புறம் Redmi Turbo 4 Pro, அதுக்கப்புறம் Xiaomi CV5 Pro, அதுக்கப்புறம் Oppo K13 Pro. இந்த போன்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா HTC தரப்புல இருந்து ஒரு போன் வரப்போகுதுன்றது நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம டெக் இன்ஃபர்மேஷன்ல சொல்லியிருந்தோம். இப்போ வந்து HTC யோட தரப்புல இருந்து அந்த வரப்போற ஃபர்ஸ்ட் போன் வந்து இப்போ UAE ல லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன போன் கேட்டீங்கன்னா HTC Wildfire E7. இதோட ஸ்பெக் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ எண்ட் ஸ்பெக் தான். ஏன்னா இது வந்து குறிப்பா சொல்ல போனா இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்கான போன் தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா 6.7 inch கூட HD+ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 420 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம MediaTek Helio G80 வருது. அதனால இது ஒரு 4G ப்ராசஸரோட வருதுனால 4G போன் மட்டும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம 6GB RAM 256GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ கார்டு மூலமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாம பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4920 mAh கொடுத்துருக்காங்க, 10 watts ஸ்டாண்டர்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கேமரா 0.008 MP கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு கேமரா தான். 6 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. Android 14 வரப்போது. Bluetooth 5.0 சப்போர்ட் இருக்கு அப்படின்னு வெயிட் பொறுத்த வரைக்கும் 204 கிராம் இருக்கு. இப்போதைக்கு UAE லான்ச் பண்ண போறாங்க. என்ன பிரைஸ்க்குன்றது எவ்வளவு பிரைஸ்க்கு லீக் ஆகும்போது நம்ம அப்டேட் பண்றோம். மேற்கொண்டு அப்டேட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, இல்லாட்டி நம்ம வெப்சைட்டை பார்த்து வச்சுங்க. நம்ம அப்டேட் பண்ணும்போது அங்க உங்களுக்கு தெரியும். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நேற்று நைட்டு நான் குறிப்பா சொல்ல போனா ஒரு 9 மணிக்கு மேலதான் இது விஷயமே கிடைச்சிச்சு. அதனால நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்ட உடனே சாம்சங் கேலக்சியோட Tab S10 FE சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனா இந்தியாவுக்கான பிரைஸ் வந்து நான் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்ப எனக்கு இந்தியாவுக்கான பிரைஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. ஆனா என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ சாம்சங் Tab S10 FE பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் S10 FE பாத்தீங்கன்னா 10.9 inch கூட LCD டிஸ்பிளே, 800 Hz பீக் பிரைட்னஸ், அதுக்கப்புறம் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட். அதே பாத்தீங்கன்னா S10 FE Plus பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, டிஸ்பிளே சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 13.1 inch கொண்ட டிஸ்பிளே கொண்டு வந்துருக்காங்க. மற்றதெல்லாம் சேம். ப்ராசஸர் ரெண்டுத்துலயும் சேம் Exynos 1580. இதே ப்ராசஸர் தான் அவங்க வந்து சாம்சங் வந்து தங்களோட A சீரிஸ்ல A56ல லான்ச் பண்ணாங்கன்றத நம்ம இங்க மறந்துடக்கூடாது. அந்த ப்ராசஸர் தான் இவங்க வந்து இவங்க டேப் கொண்டு வந்திருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8+128, அதுக்கப்புறம் 12+216GB ரெண்டு வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுத்துலயும்
அதுக்கப்புறம் S10 FE பாத்தீங்கன்னா 8000 mAh பேட்டரியும் S10 FE Plus பொறுத்த வரைக்கும் 10900 mAh பேட்டரியும் 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல கேமரா பொறுத்த வரைக்கும் 2 சேம் கேமரா செட்டப் தான். 13 MP ரியர் கேமரா செட்டப், 12 MP செல்ஃபி கேமரா அல்ட்ரா வைடா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து Android 15 1 US 7 2 டேப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 1 minute. அது மட்டும் இல்லாம இது வந்து வேற என்ன இருக்குன்னா 5G சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம வைஃபை சப்போர்ட் இருக்கு. ரெண்டு வேரியன்ட் தனித்தனியா இருக்கு. அது மட்டும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம வெயிட்ட பொறுத்த வரைக்கும் S10 FE பொறுத்த வரைக்கும் 500 கிராம், S10 FE Plus பொறுத்த வரைக்கும் 668 கிராம். ரெண்டு டேப்பும் 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 4 கலர் வேரியன்ட் சில்வர், லைட், ப்ளூ, கிரேன்ற மாதிரி. பிரைஸ பொறுத்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ பொறுத்த வரைக்கும் S10 FE பொறுத்த வரைக்கும் பிரைஸ் டீல்ல பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட், வைஃபை வேரியன்ட் 580 யூரோவும், மோடம் வேரியன்ட் 5G வேரியன்ட் 680 யூரோக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 12GB RAM 256GB வேரியன்ட், வைஃபை வேரியன்ட் 630 ரூபாய்க்கும், 5G வேரியன்ட் 730 யூரோக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுவே அமெரிக்க மதிப்புல பாத்தீங்கன்னா வைஃபை வேரியன்ட் $499க்கும், US 5G வேரியன்ட் பாத்தீங்கன்னா USல $599க்கும் கொண்டு வந்திருக்காங்க. S10 FE Plus பாத்தீங்கன்னா அதுவும் பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றதோட நீங்க நம்ம வெப்சைட்ல பார்த்தாலும் தெரியும், கிளியரா கொடுத்துருவேன். ஏன் இங்க நான் சொல்லுங்க, வெப்சைட்டை பார்த்து தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியா பிரைஸ் அப்டேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு இங்க அப்டேட் பண்ணி நான் சொல்லிடுறேன். நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் போயிடும். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் 8000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொண்ட ஒரு போன் வரப்போகுது. அது என்ன எடுத்தீங்கன்னா 8000 mAh பேட்டரி. ஆமா, 8000 mAh கொண்ட பேட்டரி மொபைல்லே வரப்போகுது. அது என்ன கேட்டீங்கன்னா ஹானர். அது மட்டும் இல்லாம ஹானர் கொண்டு வர போறாங்க. ஹானர் அவங்க மிட் ரேஞ்ச் போன்ல 8000 mAh பேட்டரி கொண்ட போன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது விரைவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் 8000 mAh கொண்டு வர போன்ஸ் கொண்டு வர கம்பெனி ஹானர் தான் இருக்க போகுதுன்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 8000 mAh கொண்டு வர போன்ஸ்ல என்ன இருக்க போகுது கேட்டீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 7 சீரிஸ்ல சிப்செட்டோட இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் எடுத்தீங்கன்னா அடுத்த பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மியோட GT7 அபிஷியல் ஸ்பெக் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரியல்மியோட GT7 நேத்தி வந்து ப்ராசஸர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அடுத்தடுத்து அவங்களோட ஸ்பெக் கன்ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல்மியோட GT7 பாத்தீங்கன்னா அபிஷியலா என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வேற லெவல் பேட்டரி பெர்சன்டேஜும் வேற லெவல்ல வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. ரியல்மி GT7 பாத்தீங்கன்னா அது வந்து விவோவோட X200Sக்கும் ஓப்போவோட X8Sக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ரியல்மி GT7 கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரியல்மி GT7 பொறுத்த வரைக்கும் 144 Hz refresh rate டிஸ்ப்ளேயும் BOE டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 8mm திக்னஸோட 7000 mAh கொண்ட பெரிய பேட்டரியும் 205 கிராம்ஸ் வெயிட்டோட வருது. அது மட்டும் இல்லாம ரியல்மியோட இன்ஜினோட 2.0 வருது. அது மட்டும் இல்லாம இது வந்து டிமென்சிட்டியோட 9400 பிளஸ் சிப்செட்டோட போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான AI சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இது. மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து DeepSeek AI இன்டர்கேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 9400 சிப்செட்டோட 9400 பிளஸ் சிப்செட்டோட வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் தான். மேற்கொண்டு டீடைல் வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா நேத்தி வந்து ஒரு ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க. Snapdragon 8s Gen 4. அந்த ப்ராசஸரை வச்சு எந்த போன் ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்ற மாதிரி நம்ம ஆர்வமா காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கான போன் லிஸ்டிங் கிடைச்சிச்சு. ஆனா முதல் முறையாக ஃபர்ஸ்ட் நாங்க தான் வரப்போறோம்னு சொல்லி ஒரு போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா IQ வந்து இப்போ வந்து அவங்களோட Z10 Z10 இந்த சீரிஸ்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா Z10 சீரிஸ்ல சைனாவில் டர்போ ப்ரோன்ற ஒரு போன்ல 8s Gen 4 வச்சு ஃபர்ஸ்ட் போனை இவங்க தான் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தபடியா Redmi Turbo 4 வரப்போகுது. Redmi Turbo 4 Pro பாத்தீங்கன்னா குளோபல்ல Poco F7 வரப்போகுது. இந்த போன் தான் வந்து ரெண்டாவதா வரப்போற போனு. அது மட்டும் இல்லாம Redmi பிராண்ட் தரப்பு Xiaomi பிராண்ட் தரப்புல இருந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய போன் இதுதான் Snapdragon 8s Gen 4 பொறுத்த வரைக்கும். இந்த Redmi Turbo 4 Poco F7 பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா 6.8 இன்ச் கொண்ட ஃபிளாட் OLED ஸ்கிரீன் வருது. 1.5K ரெசல்யூஷனோட வருது. 50 மெகாபிக்சல் கொண்ட டுயல் கேமரா செட்டப் கொடுக்க போறாங்க. 50 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. அது மட்டும் இல்லாம 7500 mAh பேட்டரி வரப்போது. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போது. IP68 ரேட்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக கொடுக்க போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் IQோட Z10 Turbo Pro இதுதான் ஃபர்ஸ்டா வரப்போற ப்ராசஸர் 8s Gen 4 வச்சு. இதுல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் கொண்ட ஃபிளாட் OLED டிஸ்ப்ளே 1.5K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. 144 Hz refresh rate கொடுக்குறாங்க. 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 120 வாட்ஸ் வைட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50 MP பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த 2 போன் தான் இப்போதைக்கு வரப்போதா அப்படின்னு தெரிஞ்சுங்க. மேற்கொண்டு வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்றோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் டைம் ஆஃபர் அங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதனால வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.